ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப யம்மியாக நிறையா பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச தேடிக்கிட்டு இருக்க ரெசிபி தாங்க, மயோனஸ் ரெசிபி. இதை சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம். வீட்டில் இருக்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணலாம். எக்கு தேவையில்லை, ஆயில் தேவையே இல்லைங்க. ஸோ இது எவ்வளோ ஹெல்த்தின்னு நீங்கள் இப்போவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 20 முந்திரி பருப்புங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். மற்றதெல்லாம் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட் தான். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். நெய் ஒரு வெண்ணெய் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நான் மைதா மாவு கூட ஆட் பண்ணல. ஜஸ்ட் கலர் மட்டும்தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஹெல்த்தி கான்ஷியஸாக நம்ம கோதுமை மாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. ரோஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா வாசனை செம்மையாக வரும். அந்த டைமில் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 கப் ஆஃப் பால், அதாவது ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அதை ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரேடியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமே திக்காகிடும் உங்களோட அந்த கோதுமை மாவு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கலரிட்டுருக்கேன். சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் எல்லா பாலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு தடவை கொஞ்சம் கலரிட்டு திக்காகிற மாதிரி ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை கூல் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. அவ்வளோதான். நம்ம மயோனஸ் சாப்பிடும் போதெல்லாம் இவ்வளோ ஆயில் இருக்கே. மயோனஸ் ரெசிபி நிறைய பார்த்துருப்பீங்க. ஆயில் இல்லாமல் அது அவ்வளோ டேஸ்ட் வரவே வராது. ஸோ அது கூல் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அந்த 20 கேஷ்யூ நட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேறு தண்ணி ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் முதல்ல வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா அது திப்பியாகவே இருக்கும், நல்லா கிரைண்ட் ஆகாது. இப்போ அது கூட நான் ஒரு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கார்லிக் ஃப்ளேவரோட அந்த மயோனஸ் நல்லாயிருக்கும். இப்போ டோட்டலாக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருப்பேங்க. அது கூட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம ஒயிட் சாஸு, அதை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு அந்த ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி நான் அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு மயோனஸ் உங்களுக்கு எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட்டு, கொஞ்சம் பெப்பரு, மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக மயோனஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. நிஜமாலுமே அப்படியே பார்த்தா சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. அது பண்ணவே நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த க்ரீம் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இது கூட தண்ணியெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது 4 to 5 days வரை நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ரெசிபி செய்கிற மாதிரி இருந்தால் அந்த 2 daysக்கு முன்னாடி அந்த மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. இந்த அளவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும். ஒரு 4-5 பேர்த்துக்கு மயோனஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சாண்ட்விச் ரெசிபி இப்போ பண்ணி காட்டுறேன். எல்லாம் என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதை வச்சு நான் நல்லா டாஸ் பண்ணிக்கிறேங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகாமல் இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஓரளவுக்கு ஹாஃப் குக்குடாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மயோனஸ், அதை உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுக்கு எப்படி மயோனஸ் நிறைய போட்டு பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். கம்மியானா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது கூட நீங்கள் கொஞ்சம் சீஸும் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். குழந்தைங்க நிறையா இருந்தால் ஒரு 2-3 க்யூப்ஸ் சீஸ் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான். ப்ரெட்டு கூட க்ரீன் சட்னி இருந்ததுன்னா ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அசல் நம்ம கடையில் வாங்குகிற சாண்ட்விச்சே தாங்க. அதே தோற்றுரும், அதோட பெட்டராகவே இருக்கும். எனக்கு மயோனஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துனா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நான் கொஞ்சம் ஒரு பேனில் லைட்டாக பட்டர் போட்டு ப்ரெட்டை ஒரு சைட் டோஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த டோஸ்ட் பண்ண சைடில் கொஞ்சம் இது மைனஸ் ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு
மேலே மறுபடியும் மேலேயும் கீழேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா உங்களுக்கு இந்த சாண்ட்விச் அமுங்கின மாதிரி வர்றதுக்கு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அமுங்கி அந்த சூப்பராக நம்ம டோஸ்டரில் பண்ண மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி இந்த நம்ம மோட்டோ பெஸ்டல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து மேலே வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா ப்ரெஸ் ஆகிருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் சென்டரில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் ரொம்ப நியூமரஸ் டிஷ்ஷஸில் இதை யூஸ் பண்ணலாங்க இந்த மயோனைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.